உங்கள் விஜய். நான் இப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அவங்க பார்த்தாங்கன்னா என்ன உண்டிலன்னு பண்ணிடுவாங்க. சரிங்க நீ. ம். ஐயோ! ஆண்டாளு, அண்ணே, மனசு கேட்கலம்மா. எவ்வளவோ பெரிய விஷயம் பண்ணிருக்க. உன்னை நேர்ல சந்திச்சு வாழ்த்து சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்ஸ்ண்ணே. இது என் கடமைம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு நான் எதுவும் பண்ணதில்ல. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணே. நான் நல்லா படிக்கணும், நான் பெரிய ஆளா வரணும்னு என்னை மோட்டிவேட் பண்ணதே நீங்க தான். பாரபட்சமே இல்லாம எல்லார்கிட்டயும் நல்லவரா நடக்கிறது உங்களால மட்டும்தானே முடியும். எதிரியை நேசிக்கிறது எப்படின்னு நான் உங்ககிட்ட தானே கத்துக்கிட்டேன். நீங்க தானே எனக்கு வாத்தியார். நான் வரேம்மா. உன் லூஸ் அன்னைக்கு சந்தேகம் வர்றதுக்குள்ள நான் வீடு போய் சேர்ந்துடுறேன். சினிமா திருவிழான்னா கெக்க பிக்கேன்னு கிளம்பி போவா. இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்தாளா பாரு. அவ மோப்பம் முடிக்கிறதுக்குள்ள நான் எஸ்கேப் ஆயிடுறேன். சரி சரிங்கண்ணே. வரேன். ம். ஐயோ, நீயா? தாசிலு, இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ பால் தாலியே குடிக்கிறியா? ஆண்டாளே, அம்மா வாங்கம்மா. யோ, முடிச்சவைக்கு மொல்ல மாதிரி கேப் மாதிரி இதுங்க எல்லாத்தையும் நான் தனித்தனியா பார்த்திருக்கேன். ஆனா மொத்தமா இன்னைக்கு உருவத்துல தான் ஏன் பாக்குறேன். யோ, வீட்டுக்கு வாயா, உன்னை வச்சுக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும்மா, நல்லா இருமா. அம்மா, அப்பா வரலையா? அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ம், அவர் வரலையே ஒழியே அவருக்கு ரொம்ப பெருமைதான் உன் விஷயத்துல. வீட்டுல இருக்கிற பொம்பளைனா எனக்குன்னு தனியா நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. உங்க அப்பா எந்த வழியோ அந்த வழிதான் எனக்கும். இத்தனை வருஷம் அப்படியே வாழ்ந்து பழகியாச்சு. ஆனாலும் உன்னை பெத்தவளா நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்பவும் நினைப்பேன். நான் வரேன் ஆண்டாளே. சரிங்கம்மா. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஆ, சாமி கும்பிட வந்தோம் அத்தை. ம்? அத்தை ஆண்டாளு, வாங்க. பண்றது டகால்ட்டி தானோ. இதுல என்ன மறப்பு வேண்டி கிடக்கு? அத்தை, சித்தி மட்டும் நம்மள பார்த்தாங்க, அடுத்த நிமிஷமே கலெக்டருக்கு நியூஸ் போயிடும். ம்? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா. எப்ப நீ ஆஸ்பத்திரி திறக்க போறேன்னு சொன்னியோ அப்பல இருந்து 10 நாள் ஒரு பொழுதுதான் உனக்காக விரதம் இருந்து சாமியை வேண்டிக்கிட்டேன். ம்? நீ நல்லா வருவம்மா. வீட்ல எல்லாரும் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. நான் வந்ததை யார்கிட்டயும் சொல்லிடாத. ம், சரிங்க அத்தை. வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா பாத்தியா? பரவாயில்ல அத்தை, என்ன பண்றது? எங்க கிட்டயா சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க? சித்தி, ஆண்டாளே. all the best, ஆண்டாளு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணே. நம்ம செல்ஃபி எடுக்கலாமா? ஓகே. ரெடியா? வாங்கண்ணே. ரெடி? ம். சீஸ். மறைக்காத. ஐயா, ஆ. வணக்கங்க ஐயா. வணக்கம். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஐயா? நீங்க மன்னிக்கணும், எனக்கு ஞாபகம் இல்லை. என்னய்யா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? நான் தான் ஐயா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் பேரு முத்துசாமி. மேலூர் பக்கத்துல தெற்கு திருதா ஐயா நம்ம ஊரு. 6-7 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஊர் பிள்ளையார் கோயில்கிட்ட ஒரு இடத்துக்கு பத்திரம் பதிவு பண்ற விஷயத்துல ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அப்ப நடந்த வாக்குவாதத்துல நான் உங்களை தரக்குறைவா பேசிட்டேன். நீங்க யாரு எப்படிப்பட்டவர்னு தெரியாம நான் உங்களை தப்பா பேசிட்டேன். மன்னிச்சிடுங்கய்யா. அப்படி ஒரு விஷயம் நடந்ததே நான் மறந்துட்டேன். இப்போ நீங்க சொல்லவும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கோ நடந்த விஷயத்துக்கு இன்னைக்கு மன்னிப்பு கேட்குறீங்களா? இல்லைங்கய்யா,
நடந்ததை நீங்க மறந்துருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியல. நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன். உங்ககிட்ட போய் அப்படி நடந்துட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குய்யா. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள் இல்லையா. என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டீங்க? சுத்துப்பட்டு கிராமத்துல ஒரு நல்ல ஆஸ்பத்திரி இல்லையேன்னு நாங்கெல்லாம் தவிச்சு போயிருந்தோம். நீங்க கோயில் மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய உதவியை செஞ்சிருக்கீங்க தெரியுமா? என் மருமக தீராத வயிற்று வலியில அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தா. எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம், குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என் மருமகளை இங்கதான் சேர்த்திருக்கோம். இது உங்க ஆஸ்பத்திரி. டாக்டர் அம்மா உங்க மருமகன்னு சொன்னாங்க. டாக்டர் அம்மா என் மருமகளை செக் பண்ணி பார்த்துட்டு கவலைப்படாதீங்க, சீக்கிரமே குணப்படுத்தலான்னு சொன்னாங்க. இப்பதான் எங்களுக்கு உசிரே வந்தது. டாக்டர் கொடுத்த நம்பிக்கைக்கு அப்புறம் தான் என் மருமக முகத்துல தெளிர்ச்சியை நான் பார்க்கிறேன். நான் அன்னைக்கு உங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன், ஆனா இன்னைக்கு என் குடும்பத்துக்கே நீங்க தான் ஏன் விளக்கேத்தி வச்சிருக்கீங்க. இதை நான் என் ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன்யா. அட என்னங்க நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை, என் மருமக ஆண்டாளுக்கு. ஆஸ்பத்திரிக்கு இந்த இடத்த தான் கட்டி கொடுத்தேன். ஆனா இதை நம்பி வர்ற மக்களுக்கு சாமியா இருந்து வைத்தியம் பார்க்கறது என் மருமக தான். ஆனா அவங்க உங்களுக்கு தான் ஏன் நன்றி சொல்ல சொன்னாங்க. எங்க மாமா இல்லைன்னா இப்படி ஒரு ஆஸ்பத்திரி இந்த ஊருக்கு கிடைச்சிருக்காது, நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க இம்பிட்டு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. கடவுள் அவர்களால நீங்களும் உங்க குடும்பமும் எந்த குறை இல்லாம நல்லா இருப்பீங்கய்யா. நல்லதுங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். என் பேரு கணேசன். சொல்லுங்க. இது என் பொண்டாட்டி தங்க. வணக்கம்மா. நாங்க இந்த பக்கத்து ஊர்ல இருந்து தான் வரோம். அப்படியா? ஐயா, எங்க மக தலைப்பிரசவத்துக்காக எங்க வீட்டுக்கு வந்திருந்தாயா. ஆமா. இன்னைக்கு விடிய காலையில அவளுக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. பனிக்கூட வேற உடஞ்சிருச்சுங்கய்யா. நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோங்கய்யா. மதுரைக்கு கொண்டு போகணும்னா ரொம்ப நேரம் ஆகுமே, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போய் நின்னோங்கய்யா. அப்பதான் இந்த ஊர்ல ஒரு ஆஸ்பத்திரி திறந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு இங்க வந்தோங்கய்யா. காசு பணம் எதை பத்தியும் கேட்காம டாக்டர் அம்மா என் மகளுக்கு சுகப்பிரசவம் பார்த்து கொடுத்தாங்கய்யா. தாயும் செய்யும் இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்கய்யா. இந்த ஆஸ்பத்திரி மட்டும் இல்லைன்னா நாங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்போங்க ஐயா. இன்னைக்கு அந்த 2 உசுறு பொழைச்சு கிடக்குன்னா அது உங்களால தான் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இது எல்லாத்துக்கும் என் மருமக தான் காரணம். அவன் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க, எனக்கு அது போதும். ஐயா டாக்டர் அம்மா ரொம்ப கைராசிக்காரங்க ஐயா. அன்பா பேசி அக்கறையா வைத்தியம் பார்த்தாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலுமே கஷ்டமெல்லாம் பறந்து போயிடும் ஐயா. நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணுங்க ஐயா. நல்லதுமா. நாங்க போயிட்டு வரோங்க ஐயா. போயிட்டு நீங்க வாங்க. நல்லா இருக்குங்கய்யா. வரேங்க. போயிட்டு வாங்க. வரங்க அண்ணே. வரங்க ஐயா. வாங்க. வரங்கண்ணே. சந்தோஷம். வரங்கய்யா. வாங்க. வரங்கய்யா. நல்லா ரொம்ப இருக்குமா? நன்றிங்கய்யா. வாங்கம்மா. நல்லது. அரிசாமி பாத்தியாப்பா, இத்தனை வருஷமா நம்மளை பார்த்து பயந்தவங்க, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சாபம் விட்டவங்கலாம் இன்னைக்கு உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு வாழ்த்திட்டு போறாங்க. ஒவ்வொருத்தரும் கண்ணீரோட கையெடுத்து கும்பிடுறப்ப உடம்பு சிலுக்குதுடா. தப்பு மேல தப்பு பண்ணி பாவத்தை சேர்த்துட்டோமோன்னு பயந்து போயிருந்தேன். ஆனா நாம இத்தனை நாளா பண்ண பாவமெல்லாம் பொசுங்கி போற அளவுக்கு ஆண்டாள் நம்ம குடும்பத்துக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுத்துட்டா. ஆமாப்பா, நம்ம கிட்ட நிறைய பணமும் அரசியல் அதிகாரமும் இருந்ததுனால இந்த ஊர்க்காரங்க பயத்தால நமக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி நடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க ஒவ்வொருத்தரும் நம்மள நன்றியோட பாக்குற பார்வை இருக்க, அதுல அவ்வளவு மரியாதை இருக்குப்பா. அது மட்டும் இல்ல, அவ்வளவு உண்மை இருக்குப்பா. நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை ஒசத்துறதுக்கு கடவுளா பார்த்து ஆண்டாளை நம்ம வீட்டுக்கு மருமகளா அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அவ சாதாரண பொண்ணு இல்ல, நம்ம குடும்பத்தோட களங்கத்தை போக்கி நம்மளை பெருமைப்படுத்த வந்த சாமி.
அவ நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச சொத்து. அவளுக்கு நம்ம பரம்பரையே நன்றி கடன் பட்டிருக்கு. அவளுக்கு எந்த குறையும் இல்லாம அவளை நல்லபடியா பார்த்துக்கணும். ஆமாப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஆண்டாள் சொன்னதை செஞ்சு காட்டிருச்சுல. தங்கச்சி சாதனையை பார்த்து அண்ணன் சந்தோஷப்படுறாரு போல. ஆமாங்க. உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? உன் தங்கச்சி தானே? பொய் சொல்லாம சொல்லணும். உலகத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு சில பேத்துல ஆண்டாளும் ஒண்ணு. அரசியல்வாதி இல்ல, அதான் சூப்பரா பேசுற. சரி, இப்ப நேராவே கேக்குறேன். உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல ஆண்டாள ரொம்ப பிடிக்குமா? ஏங்க, ரெண்டு கண்ணுல எந்த கண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இந்த அல்வாலாம் வேணாம். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை தான் சொல்லணும். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா உன் தங்கச்சியை பிடிக்குமா? நீங்க தான். போய் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க தான். ஆண்டாளை எனக்கு தனியா பிடிக்கணும்னு எதுவும் இல்லை. ஆண்டாள் என் உசுருங்க. என் உடம்புல இருக்க கண்ணு காது கை மறுத்தி ஆண்டாள். கையில் அடிபட்டா கண்ணு கலங்குதுல, அது மாதிரி ஆண்டாள் விஷயத்துல நான் எதுவுமே திட்டம் போட்டு செய்யறதில்ல. எல்லாமே தன்னால நடக்கும். ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சுயமா யோசிச்சு விரும்பின ஒரு ஆளுண்டா அது நீங்க மட்டும்தான். ஆமாங்க, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒருத்தரோட அழகுல மயங்கி அவங்கள பார்க்காதப்ப மனசு துடிச்சு அவங்கள பார்த்து அடுத்த செகண்டே உலகமே மறந்து போதுண்டா அது நீங்க மட்டும்தாங்க. என்ன கதை விடுறியா? கதையில இல்லைங்க, நிஜமாதான். குட்டை பாவடையும் ஆம்பளை சட்டையுமா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போவீங்களே, அது நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது. அதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. நீங்க உங்க அப்பாவோட ஆவடையா குளத்துக்கு நீச்சல் கத்துக்கிற வருவீங்களே. ஹலோ, அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? சரிங்க, நீங்க 10வது படிக்கிறப்ப நீங்க வைகை டேம் டூர் போனீங்களே, ஞாபகம் இருக்கா? அப்ப ரயில்வே கேட்ல வண்டி நிக்கிறப்ப நீங்க பனங்கிழங்கும் வெள்ளரி பிஞ்சும் வாங்கினீங்களா? என்னங்க ஞாபகம் இல்லையா? அந்த பையன் கூட உங்ககிட்ட காசு வாங்கலையா? அப்படியா? ஏன் வாங்கல? நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் உங்க வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லா உங்க பின்னாடியே வந்துட்டே இருந்தேன். அப்படியா? ஆமாங்க, உங்க மேல அப்பவே ஒன் சைடு. ஆனா என்கிட்ட வந்து சொன்னதே இல்லையே. அது விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி இது நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு, அதான் உங்ககிட்டயே வரல. நின்றே ரசிச்சுட்டு அப்படியே போயிடுறது. நிஜமாவா? அப்போ ஆண்டாளை விட என்னதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆமா, ஆண்டாளு என்னோட உசுறு மாறிங்க. அத தனியா பிரிச்சு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அது
இல்லைண்டா, நான் போனதுதான். ஆனா நானா விரும்பின ஒரு ஆளு நீங்க தாங்க. கடைசியில நானே வந்து வலையில விழுந்துட்டேன். சக்தி. ம், டேய் சக்தி, சொல்லுங்க. உன்னை வாடா போடான்னு சொல்ற, உனக்கு கோவம் வரலையாடா? இல்லைங்க. ஏன்டா அப்படி? ம், தெரியல. டேய் சொல்லுங்க. டேய் தம்பி, சொல்லுங்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடா. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னு கேட்க மாட்டியாடா? ஏங்க? தெரியலடா. நான் யாரையுமே என்னோட வாழ்க்கையில மரியாதை இல்லாம பேசினதில்ல. தெரியுங்க. நான் மரியாதை இல்லாம பேசின முத ஆள்னா அது நீதான். ம், ஆனாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ம். ஏதாவது புரியுதா? ஆ, புரியுது. என்ன புரியுது? நீங்க என்ன மரியாதை குறைவா பேசணும்னு நினைச்சு பேசல. அப்புறம் ரொம்ப உரிமையா பேசுறீங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. ம். உன்னை வா போன்னு பேசுறப்பெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து உன் மேல அப்படியே ஒரு பாசம் பொங்குது. என்ன சிரிப்பு? இல்ல, ஒண்ணு இல்ல. நானே வாக்குமூலம் தரேன்னா ஆமாங்க. என் குடும்பம், என் தம்பியை தாண்டி ஒருத்த மேல நான் பைத்தியமானேனா அது நீதான். அவ்வளோ லவ். உன்னை திட்டிக்கிட்டே உன்கிட்ட விழுந்திருக்கேன். போதுமா? சொல்லிட்டேன். இதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ம், என்ன பண்ண போற? தெரியல. நீங்க இப்படி சொல்லி நான் கேட்டதே எனக்கு பெரிய சந்தோஷம். அதான்டா நீ. ஐ ஐ ம், ஆஹா, அவசரப்பட்டு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் நிறையவே உளறிட்டேன். இன்னொரு நாள் சொல்றேன். ஓகேவா? ம். படுத்து தூங்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வரேன். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்சம் நில்லுங்க. ஆஸ்பத்திரியிலேருந்தா வர்றீங்க? ஆமாங்க. என்ன பிரச்சனை? ரொம்ப நாளா குறுக்கு வலி. சுகுமார் நாட்டு வைத்தியத்தை காட்டிட்டு இருந்தோம். பெரிய ஆஸ்பத்திரி, பெரிய டாக்டர்னா மதுரைக்கு போகணும். ஒவ்வொரு வாட்டியும் 200 ரூபா 300 ரூபா செலவாகும். புண்ணியவா நம்ம ஊர்லயே ஆஸ்பத்திரி திறந்திருக்கான். கஷ்டப்படுற ஆளுங்கன்னு தெரிஞ்சதும் காசு கூட வாங்கல. அப்படியா? பரவாயில்லையே. ஆமா, யார் டாக்டர்? டாக்டர் இல்ல, டாக்டர் அம்மா. வயசானவங்களா? சின்ன பொண்ணுங்க. சின்ன பொண்ணா? ஆமாங்க. அவ்வளவு ஞானங்க. கைய பிடிச்சு உடம்புக்கு என்னன்னு அன்பா கேட்டுச்சுங்க. அந்த நிமிஷமே வலியெல்லாம் பறந்து போயிடுச்சுங்க. நம்ம ஊருக்கு பெரிய டாக்டர் கேம்புக்கு வருவாங்க. சுண்டு வரலால் கூட நம்மளை தொட மாட்டாங்க. அம்புட்டு அசிங்க பார்ப்பாங்க. இந்த புள்ள கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம முதுகுள்ள எண்ணெய் தேய்ச்சி கரண்ட் எல்லாம் வச்சுதுங்க. மாத்திரை கொடுத்துட்டு பெத்த புள்ள மாதிரி பேசிட்டு இருந்ததுங்க. நோவெல்லாம் பறந்து போனது மாதிரி இருந்ததுங்க. ஓஹோ, அம்புட்டு நல்ல டாக்டர்னு சொல்றீங்களா? ஐயா, இம்புட்டு விசாரிக்கிறதுக்கு நீங்களே ஒரு விட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்களேன். பார்க்கணும். ஆஸ்பத்திரிக்கு தான் வந்தேன். புது ஆஸ்பத்திரி, புது டாக்டர், எப்படி பார்ப்பாங்களோ என்னமோன்னு நினைச்சேன். அதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்.
மருந்து மாத்திரை வேலை செய்தோ இல்லையோ ஒரு வாட்டி அந்த புள்ளைய போய் பாருங்க. அதோட சிரிப்பு வேலை செய்யும். யாரு பெத்த புள்ளையோ மகராசி நல்லா இருக்கணும்.